Hi friends, இன்னைக்கு வீடியோ நம்ம 3 type of material dress வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து 2 type of crepe silk sarees வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் இன்றைக்கி மெஜாரிட்டி நிறைய போட்டிருக்கிறது வந்து மைசூர் crepe silk sarees தான். எப்போவுமே சரி நம்ம எத்தனை மிக்சட் தான் போட்டிருந்தாலும் உங்களுக்கு மிக்சட் crepe போட்டிருந்தாலும் சரி 4 type of crepe மெட்டீரியல் போட்டிருந்தாலுமே சரி அதை மெஜாரிட்டி வர்றது வந்து மைசூர் crepe தான் இருக்க போகுது. அதர் crepesலாம் 1 or 2 டிசைன்ஸில் இருக்கிற கலர்ஸ் அப்படி தான் வரப்போகுது. ஸோ மைசூர் கிரேப்பை பொறுத்தவரையும் எப்படியுமே குறைஞ்சது ஒரு 10 to 15 டிசைன்ஸை எப்போவுமே கவர் பண்ணி அதில் இருக்கிற கலர்ஸை கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரியே தான் இன்றைக்கும் மைசூர் கிரேப் சில்க் சாரீஸில் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. நான் நிறைய நேரம் சொல்லிட்டேன், மைசூர் கிரேப்பை பொறுத்தவரையும் பிளைன் சாரீஸ் தான் சரி இருக்கிற சாரியோடய ரொம்ப அதிகமாக ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அதனாலேயே நம்ம நிறைய பிளைன் சாரீஸ் தான் வந்து அரைவல்ஸே நம்ம சூஸ் பண்ணுறதுன்னு கிடையாது. நிறைய அரைவல்ஸே எப்படி ஆர்டர் ப்ளேஸ் ஆகுது, எப்படி வந்து மூமெண்ட் இருக்குது, அதை பொறுத்து தான் வந்து வீவிங்கே நடக்குது. ஸோ அப்படிங்கும்போது ப்ளைன் அப்படிங்கிறது தான் மைசூர் கிரேப்போட ஸ்பெஷாலிட்டி. அந்த சில்கி அந்த ஃபீல் வந்து இது சாஃப்டி சில்கி ஃபீல் இருக்கிறது. ஸோ அது வந்து மேலே வந்து செக்குடு பேட்டர்னோ மைக்ரோ செக்குடாக இருக்கட்டும், ஸ்ட்ரைப்ஸ் வந்து நல்ல நிரந்தரமான ஸ்ட்ரைப்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி ஹைலைட்டடாக ஆகிடுது. ஸோ அதில் மெட்டீரியலில் இருக்க சில்கி ஃபீல் தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு. ஸோ அதனால தான் வந்து நிறைய பேர் ப்ளைனில் விரும்புகிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ கெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைசூர் சிஃபானாக இருக்கட்டும், இந்த மாதிரி மைசூர் கிரேப்பாக இருக்கட்டும், எதுனாலுமே ப்ளைன் பேட்டர்ன் வந்து ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சாரீ அப்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்கள் தோணவே வேணாம். இது அழகாக அந்த சில்கி ஃபீல் இருக்கிறதுனால உங்களுக்கு ரிச்னஸ் இருக்கும். வியர் பண்ணால் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணுறீங்க அப்படின்னா பிரியோர் ஏதாவது ஒரு ஜுவல், ஏதாவது டெம்பிள் டைப்பில் ஜுவலோ இல்லை ஏதோ ஒரு ஜுவல் நம்ம வச்சுருக்கிறதுல ஒரு அழகாக வந்து இமிட்டேஷன் ஜுவல்லோ ஏதோ ஒன்று நீங்கள் வந்து கவர் பண்ணிட்டாலே கம்ப்ளீட் ஃபங்க்ஷனும் சிம்பிளாக இருந்தாலுமே சாரீ சூப்பராக கிடச்சிரும். ஏன்னா அந்த ரிச்னஸ் இருக்கும் சாரியை. ஸோ இன்றைக்கி வீடியோவில் 2 type of crepe silk sarees அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து மைசூர் crepe silk saree, அடுத்து வந்து காட்டன் crepe ஒரு டிசைனில் இருக்கிற 2 கலர் சார்ட் வந்திருக்கு. ஸோ பார்க்கறதுக்கு ரெண்டுமே ஒரே கலர் சார்ட் மாதிரி தான் இருக்கும். பட் 2 type of கலர் சார்ட் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 1 என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னா மைசூர் crepe அண்ட் காட்டன் crepe. ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்த வரையும் நம்பர் 2லையும் நம்பர் 3லையும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, ரீஸ்டாக் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். ரீஸ்டாக் அப்படிங்கிறது இந்த வீடியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீடியோ டோட்டலாகவே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 15 to 20% மட்டும்தான் ரீஸ்டாக்காக இருக்கும். பேலன்ஸ் ஒரு 80% ஃபுல்லாமே உங்களுக்கு நியூ டிசைன்ஸ் அப்டேட் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அழகாக அடுத்த என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அட்ராக்டிவாக கலெக்ஷன்ஸாக இருக்குது அப்படின்றதையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க, கண்டினியூஸாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, எது ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம், எது உங்களுக்கு சூட்டபிளான கலெக்ஷன்ஸ் அப்படின்றது தெரியும்.
ஸோ இன்றைக்கி வீடியோ நம்பர் 2ல் போஸ்ட் பண்ணியிருக்க சாரி சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரி தான். ஸோ அதை ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்களே, இந்த பேட்டர்ன் பார்த்ததுமே இந்த சாரி நம்ம 950 ஸ்டார்டிங்கில் 1150 1199 போட்டுட்டு இருந்த சாரி அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் 1050 அப்படி ஆகி இப்போ 950 999 அந்த ரேஞ்சஸில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது என்ன 699 அப்படி நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வேறு இடத்துலையும் பார்க்குறீங்கன்னா இவங்க பாருங்கள் 699க்கு நம்மளோட சேனல் திருப்பி பார்க்கும்போது இதே இந்த சிரோக்ஸி ஸ்டோன் வச்ச பேட்டர்னில் இருக்கிற சாரி 999 ஆர் 950 ப்ளஸ் ஷிப்பிங்கில் போட்டுட்ருக்கோம். ஸோ இது பாருங்கள், இது வந்து சிரோக்ஸி ஸ்டோன் இல்லாமல் ஒரு டெய்லி வியர் சாரீஸ் பேட்டர்னில் ரொம்ப அழகாக சேம் சாரியே அப்படியே இமிட்டேட் பண்ண மாதிரி மல்டி கலரில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பட் அதில் வந்து ஃபுல்லாக பார்ட்டி வியருக்கு தகுந்த மாதிரி சிரோக்ஸி ஸ்டோன் இருக்கும். பட் இந்த 699 ப்ளஸ் ஷிப்பிங் ரேஞ்சஸ்லையும் மைல்டாக வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த பார்ட்டிஷனிங் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. ஸோ அடுத்து இது பாருங்கள், மேஷ்மெல்லோ ஜார்ஜெட் வந்திருக்கு. இது வந்து மேஷ்மெல்லோ ஜார்ஜெட் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் சிஃபான் தான். ஆனால் வந்து நம்ம எப்படி வந்து பனாரசி அப்படின்றத சொல்கிறோம், அதில் வந்து கொஞ்சம் பனாரசி மெட்டீரியலும் மிக்ஸ் ஆகிருக்கும், பனாரசி சிஃபான் அப்படின்றது. ஸோ அதுமாரி இது மேஷ்மெல்லோ ஜார்ஜெட் அப்படிங்கும் போது மைல்டாக வந்து அந்த சில்கி ஃபீல் லைட்டாக உங்களுக்கு அந்த சில்கி ஃபீலோடு சேர்ந்து வரும். ஸோ அடுத்து பார்க்குற இது வந்து மைசூர் சிஃபான். இது ரொம்ப 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 ஃபாஸ்ட் மூவிங் பேட்டர்ன்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருக்கும், சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வந்திருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே நீட்டான கலெக்ஷன்ஸாக வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளைனும் அண்டு ஸ்ட்ரைப்ஸும் மிக்ஸ்டு ஆன மாதிரி தான் இருக்குது. ஸோ ப்ளைனும் ஸ்ட்ரைப்ஸ் ரெண்டுமே வந்து சேம் ப்ரைஸ் தான் வந்து இது மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்டர். இதே வந்து செல்ஃப் பார்டரில் வந்துருந்தால் 950 ப்ளஸ் ஷிப்பிங்கில் வரும். கான்ட்ராஸ்ட் பார்டர் அப்படிங்கும்போது உங்களுக்கு 999 ப்ளஸ் ஷிப்பிங்கில் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து 2 to 3 இந்த இதுக்குள்ளேயே வந்து 2 to 3 டிசைன்ஸை கவர் பண்ணியிருக்கோம். ஒன்று ஸ்ட்ரைப்ஸாக இருக்கட்டும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்கும். அதுமாதிரி பார்டர் டிசைன் வந்து 2 பார்டர் டிசைன் வந்திருக்கு. ஸோ அடுத்து இது வந்து புது பேட்டர்ன் வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு டைப் ஆஃப் ஜார்ஜெட் சாரி தான். இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணும், சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ இந்த சம்மருக்கு எனக்கு கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், ஒரு ஃபங்க்ஷன் லுக்கும் கொடுக்கணும் அப்படின்னா இந்த சாரீஸ்லாம் நீங்கள் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அழகாக உங்களுக்கு சரி பார்டரும் கொடுத்து ஸ்ட்ரைப்ஸ் வந்து தள்ளி தள்ளி கொடுத்து ரொம்ப அழகான கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் கொடுத்த மாதிரி வந்துடுது. ஸோ அடுத்து இது ஃபாயில் சிஃபான்னு தெரியும். இது ஒரு பார்ட்டி வியருக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாரீ ஃபுல்லாமே ரொம்ப ஃபாயில் ஒர்க் கொடுத்த மாதிரியும், ஐ மீன் ஷட்டில் ஃபாயில் ஒர்க் தான். சில ஃபாயில் வந்து நல்ல ஒரு டார்க்காக அடிக்கிற மாதிரி இருக்கும், அப்படி இல்லாமல் அழகாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசைனர் ப்ளவுஸ் வந்து. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ இதுவுமே வந்து சிஃபான் ஜார்ஜெட் தான். அழகாக உங்களுக்கு பார்டரை ஹைலைட் பண்ணி சிரோக்ஸி ஸ்டோன் கொடுத்த மாதிரி வந்துடுது. எல்லா சாரியுமே உங்களுக்கு அந்த ஒயிட் பேட்டர்னில் வருது. ஒவ்வொன்றுத்துக்கும் பார்டர் டிசைன் மட்டும் வேரி ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ அடுத்து இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மைசூர் சிஃபான் வெரைட்டியில் வர நல்ல ஒரு உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியான சாரீ, ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சாரீ ப்ளைனாக இருக்குது, இந்த ப்ரைஸ் கொடுத்து வாங்கினா வர்த்தா? மைசூர் கிரேப் மைசூர் சிஃபானை பொறுத்த வரையும் ப்ளைன் தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம், நல்ல ஒரு ரிச் ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயே டிஃப்ரெண்ட் குவாலிட்டியுமே வேறு இருக்குது. டிஃப்ரெண்ட் குவாலிட்டிங்கும் போது இது நல்ல ப்ரீமியம் அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த சாரியை கட்டினாலே அவ்வளோ சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி சிஃபான் அண்ட் ஜார்ஜெட், மைசூர் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் வெரைட்டி சாரீஸ் கூட ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டே போகலாம். அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் வரதுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும்
இதோட இது நல்லா இருக்கு, இதோட இது நல்லா இருக்கு அப்படின்ற அளவுக்கு தான் கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். சூப்பராக இருக்கு பாருங்க. ஸோ இந்த கலெக்ஷன் பாருங்க, இது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இது விஸ்கோஸ் சிஃபானோட வெரைட்டி. ஸோ விஸ்கோஸ் சிஃபான் அப்படிங்கும் போது மைல்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைட்டா சாரியில க்ரஷ் பண்ணியிருக்க மாட்டோம், மைல்டா சாரியே வந்து அந்த க்ரஷ் சாரி மாதிரியே தான் இருக்க மாதிரியே இருக்கும். ஃபீல் வைஸ் நல்ல அழகான கலர் கான்ட்ராஸ்ட். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்பர் 3ல போஸ்ட் பண்ணியிருக்க சாரி மிக்சர் கலெக்ஷன் தான். ஸோ மிக்சர் கலெக்ஷனில் 2 டைப் ஆஃப் மிக்சர் கலெக்ஷன் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பட்டோலா சில்க் அதில் ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து பிளாக் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு பிளாக்ல என்னென்ன டிசைன்ஸ்லாம் கொடுக்க முடியுமோ அந்த டிசைன்ஸ்லாம் கொடுத்து இந்த பட்டோலா சாரீஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரீமியமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1250 ப்ளஸ் ஷிப்பிங். அதுலேயும் வந்து ப்ளூ அண்ட் பிளாக் கலர் வந்திருக்கு, 2 டிசைனில் வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா துஷர் சில்க் சாரீ தான். துஷர் சில்க் சாரீஸை பொறுத்தவரையும் இன்னைக்கு வீடியோவில் 3 டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப அழகாக இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்தவரையும் டோட்டலாக நிறைய மெட்டீரியல் வெரைட்டிஸை கவர் பண்ணி சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். டெய்லியும் நிறைய எஃபோர்ட் கொடுத்து டெய்லி நிறைய இது பண்ணி நம்ம வந்து வீடியோஸ் மேக் பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமர்ஸ்க்காக இன்னும் பெஸ்ட் எப்படி கொடுக்கலாம். ஸோ நம்ம ஒரு ஸ்டாக் நிறைய மூவ் பண்ண அது வந்து நமக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கிது அப்படின்னா அந்த ப்ரைஸ் ரிடக்ஷனுமே அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக கொண்டுட்டு வந்துடுறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஏன்னா நம்ம கிட்ட நிறைய ரீசெல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ பல்க் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுமே இருக்காங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் பண்ணும் போது. ஸோ வந்து அந்த மாதிரி இடத்துல இதோட ப்ரைஸ் ரிடக்ஷன் அப்படின்றது வந்து நம்மளால கொடுக்க முடியல. ஏன்னா நம்ம ப்ராஃபிட்டே கம்மியான ப்ராஃபிட் வச்சு தான் சேல் பண்ணிட்டு இருக்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸே உங்களுக்கு பார்த்ததுமே நல்லா அஃபோர்டபுளாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரைஸே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப 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 கம்மி ப்ராஃபிட் தான். நீங்கள் ஒரு இடத்துலலாம் பார்க்கலாம், ஒரு சில பொட்டிக்ஸ்லாம் நல்ல ஹெவி ப்ராஃபிட் வச்சு அந்த சாரிக்கும் நம்ம சாரிக்குமே வந்து ஒரு 300-400 டிஃப்ரென்ஸ்லலாம் கூட நிறைய சாரீஸ் வந்து இருக்குது. பட் நம்ம கிட்ட அப்படி கிடையாது. நம்மளோட ப்ராஃபிட்டே ஒரு சாரிக்கு 50 to 70, 80 இவ்வளோக்குள்ளே தான் ப்ராஃபிட்டே வச்சு எல்லா சாரீஸுமே சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து அப்போது அந்த ப்ராஃபிட்லேயே நம்ம ப்ரைஸ் ரிடக்ஷன் அப்படிங்கிறதுலாம் வந்து கண்டிப்பாக கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது நம்ம போஸ்ட் பண்ணியிருக்க சாரீ ப்ரைஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள குவாலிட்டியுமே உங்களுக்கு கம்பல்சரி கிடச்சிரும். ஸோ இந்த சாரீ இந்த மாதிரி குவாலிட்டி அப்படின்றதும் கம்பல்சரி கிடச்சிரும். ஸோ அது இல்லாமல் நிறைய மெட்டீரியல் இப்போ புதுசாக வருது. ஸோ அந்த மெட்டீரியல் வைஸ் வந்து ஒரு சில பேருக்கு வந்து அதோட அவேர்னஸ் எப்படி இது எப்படி இருக்காது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஸோ தெரியாமலே அந்த கலர் காம்பினேஷன்ஸ்க்கோ டிசைன்ஸ்க்கோ எதுக்கோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு மெட்டீரியல் வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு கூட தோணலாம். ஆனால் அதே மெட்டீரியலை இன்னும் ஒரு 10-15 கஸ்டமர் எடுத்துட்டு நல்ல ஒரு ரிவ்யூஸ் கூட கொடுத்துருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜென்ரலாக இந்த நான் 4 இயர்ஸில் ஒரு 10% வந்து இந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த மெட்டீரியலே அவ்வளோ கஸ்டமர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இருப்பாங்க. பட் ஏதாவது ஒரு 10% கஸ்டமர்ஸ் மட்டும் அது சாட்டிஸ்ஃபைட் இல்லை அப்படின்றது சொல்லுவாங்க. இதெல்லாம் இவ்வளோ ஃப்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா கஸ்டமருக்கு எல்லாமே தெரியணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.